நிகழ்தகவு. பூ மார்க்கெட் அருகே அமோகமாக நடந்த போதைப் பொருட்கள் விற்பனை. பொறி வைத்து பிடித்த காவல்துறையினர். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள். லேடி போலீஸ் ஆபீசரின் மகன் உட்பட 7 பேர் கொண்ட கும்பல் அதிரடி கைது. விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள் பின்னணி என்ன? கோவை மாநகர்ல உயர் ரக போதைப் பொருள் சேல்ஸ் ஏகபோகமா நடக்கிறதா போலீஸுக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் போயிருக்குது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த போதைப் பொருள் சேல்ஸ் கும்பலோட மெயின் டார்கெட்னு தகவல் கிடைச்சிருக்குது. அடுத்து தீவிர ரோந்து பணியில இறங்கியிருக்காங்க போலீசார். அப்போ மேட்டுப்பாளையம் பூ மார்க்கெட் அம்மா உணவகம் கேட் பக்கத்துல சில இளைஞர்கள் திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த இளைஞர்கள் பக்கத்துல போலீசார் போனதும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்த்திருக்காங்க. ஆனா உஷாரான போலீசார் மணிகண்டன், விநாயகம், கிருஷ்ணகாந்த், மகாவிஷ்ணு, ஆதர்ஸ் டால்ஸ்டாய், ரித்தேஷ் லம்பா, ரோகன் ஷெட்டி இவங்க 7 பேரையும் ரவுண்டு கட்டி மடக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்கள் கிட்ட MDMA பவுடர், கொக்கைன், கிரீன் கஞ்சா, உலர்ந்த கஞ்சா, உயர்தர குஷ், 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் என்னும் இயந்திரம், போதைப் பொருள் எடை பார்க்கிற இயந்திரம், விலை உயர்ந்த பீர் பாட்டில்கள், ஒயின் பாட்டில்கள் இருந்திருக்குது. இந்த போதைப் பொருட்களோட சேர்ந்து 3 கார்கள், 12 செல்போன்கள்னு 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கைப்பற்றின போலீசார் அந்த கும்பலை காவல் வாகனத்துல ஏத்திக்கிட்டு வந்து விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல இன்னும் பல அதிர வைக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குது. மகாராஷ்டிராவில இருந்து ஜேக்கப் பிராங்க்லின் மூலமா MDMA பவுடரை வாங்கின இந்த கும்பல் ஹிமாச்சல் பிரதேசம், மும்பையில இருந்து மற்ற போதைப் பொருட்களை பேரம் பேசி கொரியர் மூலமா வாங்கினதோட அதுக்கான பணத்தை ஆன்லைன் மூலமா அனுப்பியிருக்காங்க. கடந்த 1.5 வருஷமாவே இந்த போதைப் பொருள் சேல்ஸ்ல ஜேன்னு கொடிகட்டி பறந்த இந்த கும்பல்ல ஒரு இளைஞர் காலேஜ் ஸ்டூடெண்ட், 2 பேரு ராபிடோ டிரைவர், ஒருத்தர் கிரிக்கெட்டர், இன்னொருத்தர் IT நிறுவன ஊழியர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் போதைப் பொருள் சேல்ஸ் தான் அவங்களுடைய மெயின் வேலையே. மாணவர்களை குறிவச்சு கோதாவுல இறங்கின கும்பலுக்கு பணமும் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு கொட்டி இருக்குது. அந்த பணத்துல கோவை புதூர்ல ஒரு வீடு, காரமடை டீச்சர்ஸ் காலனில ஒரு வீடு வாங்கினதோட பல வீட்டு மனைகளையும் வாங்கி சொத்து சேர்த்திருக்காங்க. அந்த சொத்துக்களை எல்லாமே பறிமுதல் பண்ண லீகலா என்ன செய்யணுமோ அத போலீசார் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கஞ்சா சேல்ஸுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 பேங்க் அக்கவுண்டுகளையும் முடக்க ஒரு பக்கம் அதிகாரிகள் இறங்கி இருக்காங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, கைதான மகாவிஷ்ணு கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜய் லட்சுமியோட மகன் அப்படிங்கிறது தான். பெண் சப் இன்ஸ்பெக்டரோட மகனே போதைப் பொருள் விற்பனையில ஈடுபட்டது காவல்துறை மத்தியில அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து விஜய் லட்சுமியோட மகன் மகாவிஷ்ணுவும் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. கைதான 7 பேருக்கும் பின்னால இன்னும் வேற யாருக்காவது தொடர்பு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்க போலீசார் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிகழ்தகவு.